முழு பேர் சொல்லுங்க ஐயா. எம் ஜெய நல்லசுவாமி. ஊரு வடமதுரை. உங்களுக்கு உடல் ரீதியா வலி என்ன உணர்றீங்க? உடம்பு ரீதியா இதுக்கு முழங்காலில் கொஞ்சம் வலி இருக்கு. மூட்டு வலி. மூட்டு வலி எவ்வளோ நாளா இருக்கு? இது ஒரு 2 மாசமா இருக்கு. 2 மாசமா இருக்கு. அப்போ இவங்க வந்து இப்போ மூட்டு வலின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நாடியை பார்த்தா தான் நமக்கு தெரியும். கொஞ்சம் தெரியும். லூஸ் ஆகுது. ரிலாக்ஸ். இப்போ நாடியை பார்க்கும்போது இவருடைய உடம்பு வந்து அதாவது வாதமும் பித்தமும் கலந்த உடம்பு. அதான் இந்த உடம்புக்கு பிரச்சனைன்னு வச்சுன்னா ஒன்று கேஸ்னால பிரச்சனை வரும், இல்லைன்னா சூட்டுனால வரும். இப்போதைக்கு உங்கள் உடம்புல அதிகமாக இருக்கிறது சூடு தான் அதிகமாக இருக்கு. இந்த உஷ்ணத்தோட அளவு கூட 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 உடம்புல உள்ள அந்த கால்சியஸ் அது பூரா ட்ரை ஆகி எலும்பு தேய தொடங்கிருச்சு. இதுதான் மெயின் காரணம். அப்போ இந்த எலும்பு தேய்மானத்தை நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கால்சியம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிடணும். அப்போ இது வந்து உடலுக்கு உண்டான உணவு. அதுக்கு அடுத்து இந்த உடம்புடைய பாரம்பரியம் சார்ந்த நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாரம்பரியம் அப்படின்னா அதாவது இவருடைய ஆரோக்கியங்கிறது இவர் பிறந்ததுக்கு அப்புறம் கட்டமைக்கப்படலை. இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டன் அப்படி ஒரு தலைமுறையே இருக்கும். அப்போ அவங்க தலைமுறை சார்ந்த ஆரோக்கியம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம சரீர கால கணக்கீட்டில் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முதல்ல இவங்களுடைய உறுதி செய்யப்பட்ட பிறந்த தேதியை நம்ம குறிச்சுக்கிடணும். ஒரு சொல்லுங்க. 15/4/66. 15/4/66. காலை 10:36. பிறந்த ஊர் வடமதுரை தானே? வடமதுரை, திண்டுக்கல். அப்போ நம்ம சிவா நம்முடைய சரீர கால கணக்கீடுல இது நம்ம அவங்க பேரோட போட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இப்போ சரீர கால கணக்கீட்டில் வந்து இவங்க வந்து தமிழுக்கு சித்திரை மாதம் 2ஆம் தேதி 1966 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம், மகர ராசி, மிதுன லக்கணம். அப்போ இவங்க நட்சத்திரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் தான் வருது. அதே மாதிரி இவங்க உடம்புக்கு வந்து பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த 2 காரணம்தான். ஒன்று கேஸு, இன்னொன்று சூடு. இதில் இவங்க நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் யாருடைய நட்சத்திரம்? செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் இந்த சரீரத்துக்கே ஆதாரமாக இருக்கிறதுனால இந்த உடலுக்கு இயல்பாகவே சூடு தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரமே காட்டுது. அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலே குரு இருக்கிறார். இந்த லக்னத்துல குரு இருக்கிறது எப்படி அப்படின்னா இயல்பாகவே நல்ல மனுஷங்களாக தான் இவங்க இருப்பாங்க.
அதே நேரத்தில் இவங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் கேது போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அதோட அர்த்தம் என்ன? வேலையை பார்ப்பாரு, பட் அது ஒரு துறவி மாதிரி பார்த்துட்டு இருப்பார். அதோட பலனை எதிர்பார்க்கவே மாட்டார். நல்ல அறிவாளி. ஆனால் லக்கணத்தில், லக்கணம் மிதுன லக்கணம், லக்கணத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. ஆனால் இவருடைய தொழில் ஸ்தானத்தில் கேது போய் உட்கார்ந்துட்டார். அதுவும் கேது உட்கார்ந்துருக்கிற இடம் எது? இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவகத்தில் கேது விருச்சிகத்தில் இருக்கிறார். அந்த விருச்சிகம் யாருடையது? செவ்வாயுடையது. அப்போ இவருடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயுடையது. அந்த செவ்வாயுடைய பாவகமாகிய விருச்சிகத்துல தான் இவருடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவகமும் இருக்கு. அங்க போய் கேது உட்கார்ந்தார். அப்போ கேது உட்கார்ந்தாலே என்ன அர்த்தம்? அது இவர் ஒரு துறவி மாதிரி, ஒரு சமய பணி, எதை செஞ்சாலும் பிரதிபலன் எதிர்பாராம ஏதோ செஞ்சோமா நல்லது நடந்தா சரி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. அப்போ இதுதான் இவங்களோட பாயிண்ட். இதை வச்சு சரீரத்தை கணிக்கணும். ஒரு ஆள் பிரதிபலன் இல்லாமலே வேலை செய்கிறார் அப்படின்னா அவர் தன் உடலை சரியா கவனிப்பாரா மாட்டாரா? கவனிக்க மாட்டார். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, ஒரு ஆளுக்கு சரியான வருமானம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் அவங்களுக்கான அங்கீகாரம் இருக்குமா இருக்காதா? நம்பர் 2. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த 2 பாயிண்டையும் புடிச்சுக்கணும். இவர் செய்யற வேலையில எதையுமே பிரதிபலன் பாராம தான் செய்வாரு. அடிகளை தன் உடம்புக்கும் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட மாட்டார். தலை போற காரியம்னா மட்டும்தான் மருத்துவத்தை நாடுவார். அப்போ நாம என்ன ஒரு உணவை சாப்பிடுங்க, மருந்தை சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் இந்த காத்துல வாங்கிட்டு அந்த காத்துல விட்டுருவோம். அப்போ இவங்களுக்கு நாம கொடுக்கறது மகா காய கல்ப வர்ம சிகிச்சை தான் கொடுக்கும். ஸோ அதை நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுடைய நரம்பு புள்ளிகளை பூரா முழுமையா தூண்டி விட்டுருவோம். தூண்டி விட்டுட்டு இந்த கால்சியத்தை அதிகரிக்கக்கூடிய அஸ்வகந்தா அந்த பொடியை நம்ம கொடுக்கும் பொழுது அதை அவங்க ஒரு நாளைக்கு 2 வேளை வெந்நீல போட்டு குடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் லெவல் கூடிடும். இதுதான் நம்ம நம்மகிட்ட வரக்கூடிய நோயாளிகளை நம்ம கணக்கிடுறது இப்படிதான் கணக்கிடும். எல்லாரையும் ஒரே அளவீட்டில் பண்ணக்கூடாது. சிலவங்களுக்கு வலி வந்தால் தான் வருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மருத்துவரை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா உடம்ப கவனிக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நாம என்ன சிகிச்சை கொடுக்கணும்? அதே மாதிரி இவங்களுக்கு நம்ம ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 3 ட்ரிப்பு வாங்க அப்படின்னு சொன்னாலும் வருவாங்களா மாட்டாங்களா? வர மாட்டாங்க. அப்போ ஒரே சிகிச்சையில நம்ம குணப்படுத்தணும். அப்போ ஒரு பக்கம் மகா காயகல்பம் கொடுக்கணும், இன்னொரு பக்கம் இவருடைய 6ஆம் பாவகம் தொழிலுக்கான பாவகம். அதே பாவகம் தான் உடல் கூறுல பாத்தீங்கன்னா நோய்க்கான பாவகமும் 6ஆம் பாவகம். அப்போ உடம்புல நோய் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா அதுக்குண்டான இறை வழிபாடு, கேதுக்குண்டான இறை வழிபாடு என்னது? விநாயகர் பண்ணலாம். அதுல இன்னொரு வித்தியாசம் இருக்கு. கேதுக்கு உண்டானது விநாயகர் தான். ஆனா சித்தம் போக்கு சிவன் போக்குல உள்ளவங்க எல்லாம் விநாயகரை கும்பிட மாட்டாங்க. அவங்க யாரை கும்பிடுவாங்க? சிவன் சித்தர்களை தான் கும்பிடுவாங்க. அப்போ இவங்க உடல் ரீதியா எடுக்க வேண்டிய உணவு கால்சியம் சத்து எடுக்கணும். அதே மாதிரி மனசுக்கான பயிற்சிக்கு வழிபாடு செய்ய வேண்டியது சித்தர்களை வழிபாடு பண்ணலாம். ஏன்னா உடம்புல ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு 3 காரணம் இருக்கும். ஒன்று சரீர ரீதியான காரணம், மனோ ரீதியான காரணம், இன்னொன்று உயிர் ரீதியான காரணம். சரீர ரீதியான காரணம் அப்படின்னா இப்போ இவருக்கான உடலுக்கான சரீர ரீதியான காரணம் என்ன? உடம்புல என்ன குறையுது? கால்சியம் குறையுது. கால்சியம் குறைகிறதுனால தான் ரத்த உற்பத்தி குறையுது. ரத்த உற்பத்தி குறைகிறதுனால தான் எலும்பு தேயுது. அப்போ உடல் ரீதியா கால்சியத்தை பேலன்ஸ் பண்ணணும்.
மன ரீதியா எதுலையுமே பிடிப்பு இல்லாம ஒரு பற்றற்ற நிலையில இருக்கிறதுனால தன் உடல் மீதும் அக்கறை செலுத்துவதில்லை. அதையும் நம்ம அவங்களுக்கு உணர்த்திடணும். அப்போ உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிடணுங்கிறத சொல்லணும். அப்போ நம்ம முதல்ல தூண்டுற புள்ளி வந்து கூம்பு வர்மம். இது வந்து நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் இடைப்பட்ட இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறது. 1 2 கண்ணாடி காலம். இது வந்து சுவாசத்தை சுத்தப்படுத்துறது. அதுக்கடுத்து திளர்ந்த காலம். இது வந்து மன அழுத்தம், இந்த மாதிரி டென்ஷனை சரிப்படுத்துறது. 4வது கொண்டை கொல்லி வர்மம். 5வது சீருங்கொல்லி வர்மம். 6வது பிடரி. 7வது கொண்டை நரம்பு. 8வது நெட்டி. 9வது செவிக்குத்தி வர்மம். 10வது கோட்டை காலம். இதுதான் ஸ்டெப் 1. அடுத்த ஸ்டெப் 2 கை. கையில முதல்ல விரல்களை பூரா நெட்டி எடுத்துடணும். இது 1. அடுத்து இந்த வாசல் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் நம்ம முழங்கை மூட்டு வர்மத்தில் விரலை வச்சுக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த வர்மத்தை பிடிச்சிக்கிட்டு வலச்சுழல் ஒரு 3, இடச்சுழல் 3, மறுபடியும் வலச்சுழல் 3. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அதே மாதிரி இடது கைக்கும் பண்ணிக்கணும். இது வந்து 2ஆம் நிலை. அடுத்து 3ஆம் நிலை ஷோல்டரை அட்ஜஸ்ட் பண்றது. அவங்களோட வலது கையை இந்த மாதிரி பெருவிரலை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஒரு 3 முறை 1 2 3. இடது கை 1 2 3. நெக்ஸ்ட் படுது எப்படிங்க? இந்த மாதிரி மெதுவா ஷோல்டர் போன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் 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 கை தூங்க என் மேல. வானத்தை பாருங்க, வானத்தை பாருங்க. அப்படியே கையை மேல தூக்குங்க. இது வந்து நெஞ்சுக்கூட்டில் இருக்கக்கூடிய கேஸ், வயிற்றில் உள்ள கேஸ் எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுரும். ரிலாக்ஸ். வலது கால், விரல்களை நெட்டி எடுத்துட்டு இந்த முட்டியில கையை வச்சுக்கிட்டு முடிஞ்ச மட்டும்
இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த முடிச்சு வருமத்துக்கு நல்லா இயக்கி விடும். முடிச்சு வருமத்தை நல்லா இயக்கி விடும். அதுக்கடுத்து இதுக்கு ஆப்போசைட், இந்த பெருவிரலை வளைச்சோம் அப்படின்னா உள்ளங்கால் வெள்ளை வருமம் வெளியே வரும். உள்ளங்கால் வெள்ளை வருமம் வெளியே வருதா, அதை ஒரு வலச்சுழல் 3, இடச்சுழல் 3, வலச்சுழல் 3. அந்த அதே மாதிரி தான் முதல்ல 90. அப்புறம் இந்த முடிச்சு வரணும். இந்த முட்டியை தூக்க விடக்கூடாது. அப்புறம் உள்ளங்கால் வெள்ளை வரும். மியூட் பண்ணுங்க. தலை ரைட் சைடு. இது வந்து ஸ்பைனல் கார்டு அட்ஜஸ்ட்மெண்ட், முதுகு தண்டை தூண்டி விடுறது. முதல்ல செர்விக்கல்ல வச்சு கையை நல்லா சதை பகுதியை அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அதுக்கடுத்து தோராசிக்கல, அதுக்கடுத்து லம்பால, அடுத்து காக்சில். இந்த ஸ்பைனல் கார்டை முழுமையாக ரிலாக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கடுத்து ஸ்பைனல் கார்டை முழுமையாக தூண்டுறது. மூச்சை இழுங்க, மூச்சை இழுங்க, இழுங்க. ரிலாக்ஸ். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், ரிலாக்ஸ். இதுக்கு அடுத்து சியாட்ரிக் நரம்பை தூண்டக்கூடிய கால் பகுதிகளையும் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம ஆயில் போடணும். இதில் ஆயில் போடுறதுல மொத்தம் வந்து 9 ஸ்தலங்கள் இருக்கு. அதில் நம்பர் 1 கை. நம்மளுடைய ஒரு காலால், அதாவது இடது காலால் கையுடைய உள்ளங்கையை லாக் பண்ணிக்கணும். வலது காலால் கையை முழுமையாக தேய்ச்சி விடணும். கையில் உள்ள மொத்தம் 15 வர்ம புள்ளிகளும் அட்டன் டயத்தில் இயங்கும். இது 1. அதுக்கடுத்து 2 வந்து முதுகுடைய இடது பக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுடைய இடது பக்கத்தில் உள்ள வர்ம புள்ளிகளை நல்ல வலுவா இயக்கி விடணும். அடுத்து 3 அவங்களுடைய வலது கால். இப்போ வந்து 3வது ஸ்தலம் அவங்களுடைய வலது கால். அடுத்து 4வது ஸ்தலம் அவங்களுடைய இடது கால். அஞ்சாவது ஸ்தலம் அவங்களுடைய வலது காலில் கிராஸா தசைகளை தூண்டி விடணும். ஆறாவது இடது கால கிராஸா சதைகளை தூண்டிவிடும். எட்டாவது அவங்களுடைய இடது கை. ஒன்பதாவது
அவங்களுடைய வலது முதுகு. பத்தாவது அவங்களோட L4 L5 இந்த மாதிரி பின்பகுதியில் 10 நிலைகளை உள்ளது. இப்போ உடலுடைய முன்பகுதியும் அதே மாதிரி 10 நிலைகளை கொண்டது. அவங்களுடைய இடது கை, அதுக்கடுத்து அவங்களுடைய வலது பக்க மார்பு, மூணாவது அவங்களுடைய இடது கால். இந்த மசாஜ் பண்ணும்போது நம்மளுடைய பிடி கயத்திலே தான் இருக்கணும், கயிறை விட்டுறவே கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் எண்ணெய் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கும். அதே மாதிரி 5வது நிலை அவங்களுடைய இடது கால கிராஸில் சதைகளை தூண்டி விடணும். 6வது அவங்களுடைய வலது கால கிராஸில் தூண்டி விடணும். 7 அவங்களுடைய வலது கை. 8 அவங்களுடைய இடது வயிறு. 9 10 அவங்களுடைய வயிறு ப்ளஸ் அவங்களுடைய ஆமை வர்மம்னு சொல்லக்கூடிய முன்பக்க L4 L5.
ஏதாவது வலி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு 2 ஆசனத்தின் மூலமா நம்ம இந்த உடம்பை செக் பண்ணலாம். முதல் ஆசனம் தாடாசன கிரியா. அது எப்படி அப்படின்னா, நேர நிற்கணும், இடுப்பளவுக்கு செவுத்தை பிடிச்சிக்கணும், பின் பாதத்தை தூக்கிடணும், 10 விரல்ல தான் நிற்கணும். ஒரு 10 கவுண்டிங் அப்படியே ஜம்ப் பண்ணணும் நின்ற நிலையிலே. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒன்று. இதுக்கு அடுத்து உட்கட்டாசன கிரியா. அதே மாதிரி 10 விரல நிற்கணும். குனியும் போது தரையை பார்க்கணும், மூச்சை வெளியே விடணும். எந்திரிக்கும் போது வானத்தை பார்க்கணும், மூச்சை இழுக்கணும். இதுல ஒரு 10 கவுண்டிங். பிரீத் அவுட், பிரீத் இன் 1, பிரீத் அவுட், பிரீத் இன் 2. இந்த மாதிரி ஒரு 10 கவுண்டிங் பண்ணும். இதை நாம பண்ணிட்டோம் அப்படின்னாலே உடம்புல எங்கேயாவது வலி இருந்தால் நமக்கே தெரிஞ்சிடும். வலியே இல்லை அப்படின்னா உடம்புல உள்ள எல்லா வறுமை பிடிப்பும் ரிலீஃப் ஆயிடுதுன்னு அர்த்தம். நாம் இப்போ அன்பரை செக் பண்ணிக்கணும். வாங்க ஐயா பண்ணுங்க. இடுப்பளவுக்கு பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். அப்போ சூப்பர். ஒரு 10 முறை. ஓகே. இப்போ உட்கட்டாசன கிரியா கொஞ்சம் முன்ன தெளிப்புங்க. மூச்சை விடுங்க, மூச்சை இழுங்க. 10 கவுண்டிங். 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். திரும்புங்க, என்ன பார்த்து திரும்புங்க. இப்போ எங்கேயாவது வலி உணர்றீங்களா? எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள். அப்போ உடம்புல அந்த மூட்டில் கிடந்த அந்த வறுமை பிடிப்பு ரிலீஃப் எடுத்து நல்லா போய்கிட்டு. இப்போ 10 நிமிஷம் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்து போய் வெந்நீரில் குளிச்சிருங்க. அது ஜென்மத்துக்கும் எந்த வலியும் வராது. போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. அன்பர்களுக்கும் திருவர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலைகள் திருமூலர் வைத்தியசாலை தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அடிவாரம் அமைந்தது. அடியராகி திருமூலநாத சிவானந்தன். அடியன் நம்ம சிலையுடைய 5ஆம் தலைமுறை வைத்தியன். நமது ஆசிரமத்தோட பிரதான மருத்துவம் வர்ம சிகிச்சை. இந்த வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது உடம்புல ஓடக்கூடிய 72,000 நாடிகளையும் 108 மையங்களில் தூண்டி செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் தான் இந்த வர்ம சிகிச்சை. இந்த மருத்துவத்துக்கு எந்த ஒரு பக்க மருந்தும் தேவையே கிடையாது. நாம் வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக இதை நம்ம முழுமையாக குணப்படுத்தலாம். சாதாரண கைவலி, கால்வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, அதில் தொடங்கி சர்க்கரை வியாதி, இதயம் சார்ந்த பிரச்சனை, ஆண்மை பலகீனம், தூக்கமின்மை, மனம் சார்ந்த நோய்கள், இது எல்லாத்துலேயும் நம்முடைய வர்ம சிகிச்சையினால் முழுமையாக குணப்படுத்தலாம். அதனால் அன்பர்கள் அனைவரும் நமது சித்தர்களின் பாரம்பரிய வைத்தியமாகிய இந்த வர்மக்கலை பெற்று உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த வர்மக்கலையை வீடுதோறும் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதராவது இந்த வர்மக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வர்மக்கலை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு மருத்துவ செலவுமே இருக்காது. அதுக்காக நமது திருமூலர் ஆசிரமமானது இந்த வர்மக்கலை பயிற்சியாக கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை 10 நாள் அடிப்படை வர்மக்கலை மருத்துவ பயிற்சியாக கற்றுக் கொடுக்குறோம். இது நீங்கள் 10 நாள் ஆசிரமத்தில் தங்கி இருந்து இந்த வர்மக்கலையை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிடலாம். இது வரக்கூடிய மே மாதம் மே 1ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் நேரடி
வர்ம மருத்துவ பயிற்சி வகுப்பு நடைபெறுது. நீங்கள் அதில் அன்பர்கள் கலந்துக்கிடலாம். இதே வர்மக்கலை மருத்துவ பயிற்சியானது ஆன்லைன் வகுப்பாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் நீங்கள் கலந்துக்கிடலாம். இந்த மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கிடும் பொழுது உங்கள் உடலுக்கு ஒரு சாதாரண சளி பிடிச்சா கூட அது ஏன் வருது, அப்போ சளி பிடிச்சா எந்த உணவை குறைக்கணும், எந்த உணவை கூட்டணும் அப்படிங்கிற அடிப்படை மருத்துவ அணுகுமுறை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த வர்மக்கலையை கற்றுக்கொள்ளுங்கள். அன்பர்கள் அனைவரும் உடல் நலத்தோடு வளம் பெற்று வாழ எங்கள் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்து.